te bater de frente, 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 frente. கைஸ் வண்டி வந்து என்னன்னா 150 சிசி தான். ஆனால் இது போகிறோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 140 145 ஒரு 200 சிசி பைக்கு ஒரு கேடிஎம் லைக் என்எஸ் இந்த மாதிரி பைக்கிங்லே அந்த ரேஞ்சு அந்த பைக்கு ஈக்குவலாக இந்த பைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து எமகா தான். Te bater de frente, 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 frente. Te bater de frente, 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 frente. Te bater de frente, frente, frente. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து 2024 மாடலோட MT-15 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் வந்து புதுசாக இந்த 24ல் வந்து என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மெயினாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எண்டில் வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இருக்கும். ப்ரோ வண்டி எடுத்து ஒரு 3 மாதம் ஆகிருக்கும். அந்த 3 மாதத்தில் அவர் என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணியிருந்தார், ப்ளஸ் வண்டியோட மைலேஜ், ப்ரைஸு, இஎம்ஐ போட்டாரா, இந்த டீட்டெயிலாம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.25 லட்ச ரூபா 2024ல் ஒரு 150 சிசியை நீங்கள் 2.25 லட்சம் கொடுத்து எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ரீசன் என்ன கேட்டிங்கன்னா வண்டியோட லுக்கு தான். லுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. ஆக்சுவலாக ஒரு 150 சிசியில் இந்த லுக்கில் எந்த பைக்குமே கிடையாது. அதனால தான் இந்த வண்டி இத்தனை வருஷமாக லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. அதிக ப்ரைஸ் இருந்தாலும் இந்த வண்டியை எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் முக்கியமான ரீசன் வந்து வண்டியோடைய மைலேஜ் தான். மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட ஹைவேல ஓட்டும் போது ஒரு 52 56 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கு. அதே சிட்டியில் நம்ம ஓட்டோம்னா ஹெவி டிராஃபிக்லையுமே சரி ஆல்மோஸ்ட் 40 கிடச்சிருக்கு. இந்த 2 ரீசன் தான் இந்த வண்டி இவ்வளோ ப்ரைஸ் இருந்தாலும் மெயினாக எடுக்கிறதுக்கான ரீசன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 சிசியில் இந்த 160 இந்த செக்மெண்ட்டில் வந்து அதிகமாக இந்த ஒரு 4 இயர்ஸில் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணதும் சரி, அதிகமான சேல்ஸ் ஆனதும் சரி MT-15 தான். நெக்ஸ்ட்டு வண்டியில் கலர் வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க எமகா சைடுலேருந்து. நம்ம வந்து ஒரு வண்டி எடுத்தோம்னா பசங்க மேக்ஸிமம் இந்த வண்டி வந்து நம்ம ஒரு 25 to இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க நிறைய. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து போய் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க கலரை. அந்த பிரச்சனை வந்து நம்ம MT எடுக்கும்போது நமக்கு இருக்காது. ஏன்னா நிறைய கலர்ஸ் வந்து கம்பெனி சைடுலேருந்தே ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் இந்த 2024ல் வந்து ஆலிவ் கிரீன் கலரில் ஒரு பைக் இருக்கும். பர்சனலாக எனக்கு வந்து அந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நேரில் பார்த்தா தெரியும். ஏன்னா மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் சும்மா அட்டகாசமாக இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு வந்து வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டியில் வந்து மெயினாக வண்டியோட ஹார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான். எனக்கு பர்சனலாக இந்த இன்ஜினை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த வண்டியில் அந்த இனிஷியல் பவரும் சரி, அந்த மிட்ரேஜோடைய அந்த புல்லும் சரி, ஒவ்வொரு கீருக்கும் ஒரு அந்த புல் இருக்கும் இந்த இன்ஜினில். ஒரு 150 சிசி ஒரு 200 சிசிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கும் மார்க்கெட்டில் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு எமகா மட்டும்தான் இருக்குது. ஆரம்பத்தில் ஹோண்டா இருந்தது, ஆனால் அவன் கொஞ்சம் காணாமல் போனதால் இப்போ எமகாவை தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 18 PS பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த இன்ஜின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 130 40 இந்த ரேஞ்சுக்கு வந்து ஹைவேல நீங்கள் புஷ் பண்ணலாம். அதுக்கு ஒரு கேப்பபிளான இன்ஜின் தான் இது. இதில் மெயினாக இன்னொன்று என்னென்னா VVAன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த வண்டியிலுமே இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் கிடையாது. அது என்ன பண்ணுன்னா ஒரு 7000 RPM அந்த ரேஞ்சில் வந்து வேரியேஷன் வால்வ் வந்து ஆக்சிலேட்டர் ஆகி என்ன பண்ணுன்னா வண்டியோடைய பவரும் டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா வண்டி வந்து மிட்ரேஞ்ச் பவர்ஸில் விட இந்த வண்டியில் அந்த பவர்ன்றது லேக் இல்லாமல் ஒரு 200 சிசியே அடிக்கிற அளவுக்கு இதில் பவர் இருக்குது.
காய்ஸ் வண்டி வந்து என்னென்னா 150 சிசி தான். ஆனால் இது போகிறோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 145 ஒரு 200 சிசி பைக்கு, ஒரு கேடிஎம் லைக் என்எஸ் இந்த மாதிரி பைக்கிங்லேயே அந்த பைக்கு ஈக்குவலாக இந்த பைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து யமகா தான். That's my secret cat. இது இவனுக்கும் அண்ணன் ஒருத்தர் இருந்தான் ஹோண்டா, பட் அவன் கொஞ்ச நாளாக மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அந்த இடத்த வந்து ஒரு 5 வருஷமாக பிடிச்சி நிறுத்தின்னு இருக்கான். இவன் அடிக்க யாரும் வரமாட்டீங்களான்னு கேட்டால் இது வரைக்கும் இன்னும் வரல. மேபி ஹோண்டா வந்தால் தான் உண்டு. மவனே எல்லாம் வழிய விடு, தலைவன் ஆண்டவே. மற்றபடி கேடிஎம் ஆகட்டும், என்எஸ் ஆகட்டும், நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பிக்கப் வந்து மேபி இருக்காது. என்னன்னா அந்த மற்ற 200 சிசியில் இனிஷியல் பிக்கப் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு 0 to 100 வந்து பீட் பண்ணிடும். ஒன்ஸ் அந்த 100 தாண்டிட்டா இந்த வண்டியை அந்த வண்டிக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுது. அதுதான் இதோடைய பியூட்டி. அதனால தான் இந்த வண்டியை நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ கூட இதோட வேல்யூ வந்து குறையல. 2024 மாடலில் வந்து பெரிய சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்டி ஸ்போக் கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த எம்டியில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பார்க்க வண்டியோட லுக்கு வந்து வேறு லெவலில் தூக்கி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் பார்த்தாவே தெரியும் வீடியோவில். எனக்கு இது பர்சனலாக இதை நான் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வண்டியில் இந்த அலாய்ஸோடைய கலர்ஸ் வந்து அப்பப்போ நிறைய சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் வண்டி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் கிடைக்குது. வண்டியில் நீங்கள் போயிட்டு எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு கஸ்டமைஸ் பண்ணணுங்கிற ஒரு நீடே உங்களுக்கு இருக்காது. அதில் வந்து யமகாவை நம்ம நிறைய பாராட்டலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் காட்டலாம். இந்த சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் மொத்தமாக மாற்றிருக்காங்க. ஸ்டாப்பு, ரன்னு, ஸ்டார்ட்டு, அப்புறம் இது வந்து அசார்ட். இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இங்கே இருக்குது, அந்த ஆரன் வந்து இங்கே மேலே இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். மேபி போக போக பழகிரும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வண்டியோட ஹேண்டில் பாரை பற்றி நான் மெயினாக பேசி ஆகணும். என்னென்னா இப்போ பாருங்கள், நான் இப்படி உட்காந்துட்டேன். எனக்கு இந்த ஹேண்டில் பார் வந்து எவ்வளோ கிட்ட இருக்குன்னு பாருங்கள். இது வந்து எனக்கு என்ன வந்து சிட்டி ரைடுக்கு வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்குது. என்னால் ஈஸியாக இப்படி ஹேண்டில் பண்ண முடியுது. கை லைட்டாக இங்கே மடங்குது. இந்த அளவுக்கு தான் இருக்குது. உங்களால் இந்த டைப் ஆஃப் ஹேண்டில் பார் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும், இதுக்கு மெயினாக யூஸ் ஆகும்னா சிட்டி அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேட்டகரியில் வர்றது இது. எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. மேபி ஹைவேல போகும்போது இப்படி மடங்கி இருக்கிறதால மேபி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. லாங் ரைடு எடுத்தால் தான் தெரியும். வண்டியோட எக்ஸாஸ்ட் நோடு தான் இப்போ கேட்க போகிறோம். எதுவும் இல்லை. ஓகே வாங்க, ஜஸ்ட் ஒரு ரைடு போய் காட்டுறேன். சவுண்ட் நோட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து யமகா MT-15 ரிவ்யூ தான், ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓனர் இங்கே வந்திருக்காரு நம்மளுக்காக ரொம்ப தூரம் வந்து. ஸோ இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக அவரோட கேட்டுருவோம். ப்ரோ, 2.25 லட்சம் கொடுத்து இந்த வண்டி வாங்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து லுக்கு ப்ரோ, முதல் விஷயம் அதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வண்டியோட மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ். சிட்டிக்குள்ளேயும் சரி, லாங் ட்ராவலும் சரி, ரெண்டுக்குமே வந்து ஓவரால் மைலேஜ்னு பார்க்கும்போது இந்த வண்டி சூட்டாக இருக்கிறனால எனக்கு இந்த வண்டி ஓகே அப்படின்னு தோணுச்சு. 2.5 லேக்கு செலவு பண்ணி எடுக்கும்போது மைலேஜ் தருது அப்படின்ற விஷயத்தில் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வண்டி எடுத்துகிறேன். அதுவும் இல்லாமல் மற்ற வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த வண்டி வந்து ஓவரால் என்னோடய வெயிட் அண்ட்
ஹைட்டுக்கு வந்து சூட்டபுளான ஒரு வெஹிக்கிளாக இருந்தனால நான் இதை வந்து இது பண்ணிக்கிட்டேன், சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக. மார்க்கெட்டில் கம்பேர் பண்ண சொல்ல 200cc நீங்கள் போயிடலாம். இதோட அதிகமான பவர் டார்க் அதிகமாக இருக்கும். டியூக்கு, NS 200 இந்த மாதிரி போயிடலாம். பட் ஆனால் 150cc தான். ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கான மெயினான ரீசன் அப்படின்னு சொல்ல போனால் மைலேஜ் தான் ப்ரோ. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ செலவு பண்ணி பெட்ரோல் போடுறோன்றது நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ மெயினாக சூஸ் பண்ணது அப்படின்றது மைலேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் சூஸ் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டும் போதும் சரி, லாங் ட்ராவல் போகும்போதும் சரி, இதில் வந்து ஆக்சுவலாக ரேடியேட்டர் கூலண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனால இன்ஜினோட ஹீட்டிங் சிஸ்டம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ லாங் ட்ராவலும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியுது. ஸோ அப்போ ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது ஒரு கரெக்டான வெஹிக்கிள் அப்படின்றது எனக்கு MT-15 வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு அது வந்து ஓகேவாக தெரிஞ்சு. உங்களுக்கு ஹேண்டிலிங்லாம் எப்படி உங்களால் இந்த வண்டி மேனேஜ் பண்ண முடியுதா? வண்டியோட வெயிட் அதெல்லாம்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக என்கிட்ட வந்து என்ஃபீல்டு இருந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆனது வந்து வெயிட் வந்து இந்த வண்டியில் வந்து ஓவராலாக வந்து மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஹேண்ட்லிங் அப்படின்றது சிட்டிக்குள்ளே வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னா நான் MT-15 சொல்லுவேன். ஓகே ப்ரோ, இப்போ வண்டி எடுத்தீங்கல்ல, வண்டி ஆண்டோட ப்ரைஸ் எவ்வளோ வந்தது? இஎம்ஐயில் போட்டிருக்கீங்களா இல்லை நெட் கேஷா? ஸோ நான் எல்லாமே ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக. இஎம்ஐ எவ்வளோ வருது, நெட் கேஷ் எவ்வளோ வருது, இல்லை லோன் பண்ணால் எவ்வளோ வருது, அது எந்த பேங்க்கில் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்டடி பண்ணேன். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, பெஸ்ட்டு வந்து ப்ரைஸ் இன் ஹேண்டில் வந்து எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா இஎம்ஐ லோன் அப்படின்னு போகும்போது எக்ஸ்ட்ரா காசு தான் வருது நிறைய. ஸோ அது இல்லாமல் ப்ரைஸ் வந்து மொத்தமாக கொடுத்து எடுக்கும்போது ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக மொத்தமாக தான் கொடுத்து எடுத்தேன். ஸோ தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கி இது பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு பெருசாக லோன்ஸ் அந்த இதை பற்றி எதுவும் பெருசாக தெரில. ஓகே ப்ரோ, கொஞ்சம் வெயிட்டான கை தான் போல், ஃபுல் காசு கட்டி எடுத்துருக்காரு. ஆக்சுவலாக நான் என்ன கொடுக்கணும், அது மந்த்லி நான் பே பண்ணுறேன். அதாவது வட்டி இல்லா கடன், அது வட்டியோட கடன், இது வட்டி இல்லா கடன், அவ்வளோதான். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்படி இஎம்ஐ கட்டாமல் தெரிஞ்சவங்க மூலியமாக வாங்கி அவங்களோட இதோட கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேவ் ஆகும் மணி. வண்டி இப்போ வந்து நீங்கள் இங்கே சென்னையில் போயிருக்கீங்க, இப்போது நீங்கள் எடுத்தது வந்து நேட்டிவில் எடுத்திருக்கீங்க. ஏன் அங்கே போனீங்க இங்கேருந்து அங்கே? ஆக்சுவலாக சென்னையை பொறுத்தவரையே ரீசெல்லிங் வேல்யூ அப்படின்றது இல்லவே இல்லை ப்ரோ. நம்ம எந்த வண்டி எடுத்தாலுமே திருப்பி அந்த வண்டியை வந்து ரீசேல் பண்ணும்போது சென்னை வண்டி அப்படின்னா யாருமே மோஸ்ட்டாக வந்து காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு வந்து எடுக்கிறதில்ல. ஸோ அதனால தான் நான் நேட்டிவ் போனேன். அதுவும் இல்லாமல் ஊரில் எடுக்கணும் அப்படின்றது அந்த TN65 அப்படின்றது ஒரு க்ரஷ். அதனால் ஒரு ஊருடைய மாசா அப்படின்னு வச்சுக்கலாம் ப்ரோ. இப்போ உங்கள் நேட்டிவ் வந்து ராமேஸ்வரம், இப்போ சென்னையில் இருக்கீங்க, வண்டி நேட்டிவில் எடுத்துன்னு சொன்னீங்க. ஸோ அங்கேருந்து எப்படி ட்ராவல் பண்ணீங்களா இல்லை ட்ரெயினில் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க? இல்லை ப்ரோ, நான் ஆக்சுவலாக நான் அங்கேருந்து ட்ராவலில் தான் வந்தேன். எனக்கு ட்ரெயினில் போடுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. வீட்டில் சொன்னாங்க இல்லை போகாதுன்னு. பட் வண்டி எடுத்ததே ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னால நான் 600 km அங்கேருந்து ட்ரைவ்லேயே தான் வந்தேன். வித் மை கசினோட ஹெல்ப்போட வந்தோம், 2 பேரும் வந்தோம். ஸோ அதனால் பெருசாக எந்த இதுவும் தெரில. ஓகே, வண்டி எடுத்த உடனே கிட்டத்தட்ட 600 km ஓட்டிருக்கீங்க. பேக் பெயின் அந்த மாதிரி இஷ்யூலாம் உங்களுக்கு ஏன்னா ஃபேஸ் ஆச்சா? இது என்ன ஃபேஸ் பண்ணீங்களா இந்த மாதிரி? இப்போ புதுசாக ஓட்டுறீங்க, இது வரைக்கும் ஓட்டந்தில்லைன்னு வேறு சொல்கிறீங்க. அந்த இஷ்யூஸ் எதனா இருந்ததா உங்களுக்கு? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக வண்டி ஓட்டும் போது எனக்கு எந்த பெயின் அந்த மாதிரி எதுவும் இல்லை. கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாவோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மலாக ஹைவேஸில் போகும்போது அந்த வாப்லிங்ஸ் மட்டும் கொஞ்சம் இருந்தது. பட் ஆனால் பில்லியனுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் வெஹிக்கிள் தான் சொல்ல MT. சோலோ ரைடிங் அப்படின்னா பெஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னா MT. ஃபேமிலி பில்லியனு இந்த மாதிரி போகும்போது இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பில்லியன் வந்து பேக் பெயின் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அது அவர் சொல்கிறது ஒரு மெயினான பாயிண்ட்டு. நிறைய பேர் ஆனால் வண்டி ஈஸியாக லுக்கு நல்லா இருக்குன்னு வாங்கிடுறாங்க. பட் ஃபேமிலியாக நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது இந்த சீட் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ மெயினாக இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் MT. ஓகே ப்ரோ, மைலேஜ் வந்து இப்போ என்னென்னா இந்த வண்டியில் நிறைய பேர் வந்து ஹைவேஸில் வந்து எனக்கு 50 வருது, 55, சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது 46 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. பட் நீங்கள் உண்மையாகவே அவ்வளோ மைலேஜ் தான் வருதா? ஒரு 150cc இவ்வளோ பவர் இருக்குது, ஆனால் எப்படி இவ்வளோ மைலேஜ் வருதுன்னு எனக்கு தெரியல. அது உண்மையா? அங்கே ஆக்சுவலாக வந்து இதிலே கொடுத்துருக்காங்க, இது டிஜிட்டல்னால ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி சொல்கிற மாதிரி. ஸோ நான் லாங் ட்ராவலில் வந்து ஊர்லேருந்து நான் ஓட்டிகிட்டு வரும்போது எனக்கு ஆவரேஜ் வந்து 43.2 இருந்துச்சு. ஏன்னா நான் வண்டி அப்போ தான் புதுசாக எடுத்தேன். ஸோ வண்டி புதுசாக எடுத்த போது எப்போயுமே எல்லாருக்குமே தெரியும் அந்த பெல்ட்டு அதில் உள்ள சிலிண்டரோடது எல்லாமே செட் ஆகும். அது செட் ஆகிற வரையே மைலேஜ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எனக்கு அப்போ வந்து 43.3 கொடுத்துருந்துச்சு. இப்போ வந்து சிட்டிக்குள்ள ஓட்ட ஆரம்பிச்சக்கப்புறம் 42.1 வந்து ஆவரேஜில் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த கன்சோல் மீட்டரில் இருக்கிறத வந்து ப்ரோ சொல்கிறாரு. பட் ஆக்சுவலாக ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஒன்று செக் பண்ணல. நீங்கள் பண்ணலாம். மேபி உங்களுக்கு ஏன்னா இந்த அந்த மாதிரி மைலேஜ் செக்கிங் வீடியோ எதனா தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள், ஒரு வாட்டி செக் பண்ணி புது வீடியோ ஒன்று போட்டுருவோம்.
ஓகே ப்ரோ. மெயினாக இப்போ வண்டியில் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக் நல்லாவே இருக்கும். பட் ஆனால் ரியல் டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. ஆனால் ரீசெண்டாக வாட்டர் வாஷ் விடும்போது அந்த ஆயில்னஸ் உள்ளே படும்போது பிரேக்கிங் கரெக்டாக இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் அது ஒரு வாட்டி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அது 1 டேஸில் அந்த இது போனதுக்கப்புறமா சால்வ் ஆயிடுச்சு. அது ஓகே. அது வந்து என்னென்னா நார்மலாக நீங்கள் லைட்டாக அந்த அவங்க க்ளீன் பண்ணும்போது அந்த பேரில் ஆயில் இருக்கும். ஸோ அதுவும் அந்த டைமில் வந்து அந்த அது ரிமூவ் ஆகிற வரைக்கும் லைட்டாக அந்த பெருசாக அந்த இம்பாக்ட் இருக்காது, அந்த பேடோட இம்பாக்ட் டிஸ்கில். அதனால் லைட்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் யாரும் பேனிக் ஆகாதீங்க. ப்ரோ ஃபேஸ் பண்ணிக்கிறார் போல். அப்புறம் இன்னொரு மேஜர் இஷ்யூ என்னென்னா ரேடியேட்டரில் வந்து ஆக்சுவலாக கார்டு வந்து மஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே போட்டுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த முன்வீல் டிரைவ் ஆகும்போது அங்கேருந்து வர்ற கல் வந்து அடித்து அந்த மெட்டீரியல் வந்து வீக் ஆகுது. அது வந்து ரொம்ப வீக்கான மெட்டீரியல் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் கார்டு போடுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. இப்போ வண்டியில் வந்து நீங்கள் அட்வான்டேஜஸாக எதெல்லாம் பார்க்குறீங்க? ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக் அப்படின்றது கொஞ்சம் இது இருக்குது. ஃப்ரண்ட் வந்து ஓகே. நானும் அதை ஓட்டி பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. பின்னாடி கொஞ்சம் இதாக தான் இருக்குது, முன்னாடி ஆனால் நல்லா இருக்குது. படத்தில் விடும்போது அந்த பெருசாக அந்த நமக்கு அந்த பெயின் தெரில. ஆமாம், பெருசாக அப்சர்வ் ஆகலை நம்ம இதுக்கு. அதுக்கப்புறம் டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றது ஒரு ரொம்ப வந்து குட்டாக இருக்குது. எஸ், அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். அப்புறம் ரேடியேட்டரும் ப்ளோவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினோட ஹீட்டை வந்து டிடெக்ட் பண்ணி உடனே ப்ளோவர் ஆன் ஆகி ரேடியேட்டர் யூஸ் பண்ணி கூலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப இது இருக்குது. ஸோ அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் ப்ளஸ்ஸாகவே இருக்குது எனக்கு. மெயினாக ஒரு 150 சிசியில் இவ்வளோ பெரிய ரேடியேட்டர் எதுக்குன்னா அதுதான் மெயின். ஏன்னா இந்த வண்டியில் கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து ரொம்ப ஷார்ட்டு, கிட்டத்தட்ட 11.6:1 நினைக்கிறேன். அதனால் ரொம்ப ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும் வண்டியில். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ரேடியேட்டர் வந்து இந்த வண்டிக்கு போதுமானதான். மெயினாக அது மட்டும் இல்லை, இந்த வண்டியோட லுக்கு வந்து மெயினாக தூக்கி கொடுத்து அந்த ரேடியேட்டர் ஒரு பங்கு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கீழே அந்த லுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பல்கியாக இருக்கிற அந்த ஃபீல் இருக்குது. ஓகே ப்ரோ. வேறு எது ப்ரோ அட்வான்டேஜஸ்? அடுத்து விவி வால்வுன்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது ப்ரோ. அது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ MT-15 பொறுத்தவரை அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். என்ன பண்ணுது அப்படின்னா மைலேஜோட இது. ஸோ மைலேஜ் எப்போ ட்ராப் அவுட் ஆகுனா நம்ம ஃபியூல் இன்ஜெக்டரில் இன்ஜெக்ட் ஆகிற ஃபியூல் வந்து ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகும்போது தான் மைலேஜ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அந்த கம்ப்ரஷன் வந்து எப்போ வந்து கம்மியாகுதோ, வால்வு ஓப்பனிங்கில் வந்து எப்போ இஷ்யூ வருதோ அப்போ மைலேஜ் வந்து ட்ராப் அவுட் ஆகும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக MTயோட Yamaha என்ன பண்ணியிருக்காங்கன்னா VVA வால்வ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த நார்மல் வால்வோட டைமிங் வந்து ரெடியூஸ் ஆகும்போது அந்த எக்ஸ்டர்னல் வால்வு ஓப்பன் ஆகி அதிகமான மைலேஜ் ரெடியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து தடுக்குது. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குது VVA அப்படின்றது. ஓகே ப்ரோ, வந்து நிறைய டெக்னிக்கலாக நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மொத்தம் ஆராய்ச்சி பண்ணி தான் வண்டி எடுத்துகிட்டு வரோன்னு தோணுது. என்ன ப்ரோ? லைட்டாக ஓகே. அதான் இந்த ப்ரைஸுக்கு வந்து மற்ற பைக் 200 சிசியில் இருக்கும்போது இந்த பைக் எடுக்கணும்னா கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி நாலேஜ் இருந்தால் தான் நம்மளுக்கு தேவையான சூட்டபுளான பைக்கை நம்ம சூஸ் பண்ண முடியல. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைக்கோட டிஸ்அட்வான்டேஜஸாக எதை பார்க்குறீங்க? உங்களுக்குலாம் எது இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எது இருக்குது? இருக்குது ப்ரோ. அது டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது, இல்லாமல் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃப்ரண்ட்டோட மக்காடு வந்து ரொம்ப லென்த் கம்மி. ஸோ நீங்கள் வந்து மழை டைம்லேயோ இதை தான் சொல்கிறீங்களா ப்ரோ? இது ஆக்சுவலாக நான் எக்ஸ்டெண்டட் போட்டிருக்கேன். ஏன் ரீசன் அப்படின்னா இந்த மழை இந்த டைம்லலாம் என்ன ஆகுனா ட்ரைவ் பண்ணும்போது சேரு இதெல்லாம் சேர்ந்து ப்ளோவரில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் MTக்கு வர கம்ப்ளைண்டே ப்ளோவர் தான். ஏன் அப்படின்னா வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது கீழே வெளியே வர அந்த சேரு ரேடியேட்டர் உள்ள வெளியே போயிட்டு ப்ளோவரை வந்து ஸ்டக் பண்ணிடுது. ப்ளோவர் வந்து இஷ்யூ ஆயிடுது. ஸோ இது மாதிரி இஷ்யூ ஆயிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு வண்டி சர்வீஸில் எனக்கு ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே வந்து இன்சூரன்ஸ் போட்டு அதை கிளைம் பண்ணி தான் இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, இந்த ரேடியேட்டரில் இந்த மாதிரி சேரடிச்சு வர பிரச்சனை நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. நிறைய நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் போயிட்டு ஆக்சுவலாக கதறுவாங்க கமாண்டில், எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு. மெயினான ரீசன் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி எக்ஸ்டர்ன் மெக்கார்டு வந்து நீங்கள் போடுறது ரொம்ப நல்லது ப்ரோ. அதை ஃபஸ்ட்டு வாட்டியே அதை உணர்ந்துருக்காரு போல், கரெக்டாக மாற்றிட்டாரு. அதே மாதிரி பேக்லேயுமே நான் எக்ஸ்டெண்டட் ஃபுல் மெக்கார்ட் போட்டிருக்கேன். அதே பேக்லையும் போட்டிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே, ஃபுல்லாக கவர் பண்ணி. இது ஆக்சுவலாக வெர்ஷன் Yamaha R15ஓடது. ஸோ இதை கட் பண்ணி இதுக்கு ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஓ, ஸோ இது ஏன் ரீசன் போட்டேன் அப்படின்னா இந்த டெய்லுக்கு கீழே தான் சீட்டோட லாக் இருக்கும். இந்த இது வந்து உள்ளே சேர் போயிருச்சு அப்படின்னா இந்த இது லாக் ஆகி மொத்தமாக சீட்டை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுது. ஓகே, ஓப்பன் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் வண்டியோட வைப்ரேஷன்னால
மொத்தமாகவே அந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப இது டஸ்ட் ஆகிடுது. ஸோ அதுக்காக நான் மேஜராக வந்து பின்னாடியும் போட்டுருங்க. ஓகே, மெயினாக இது போடல, நீங்கள் ஒரு வேளை இதில் போடலைன்னா பில்லியனுக்கும் மேபி சேர் அடிக்க வாய்ப்பு இருக்குது மழை டைமில். ஓகே, மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சேர் அடிக்க அப்படின்றதுனால பின்னாடி உள்ள வந்து டெய்லை வந்து கழட்டிட்டு இந்த இடத்துல மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வண்டியை மாடிஃபை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாதனால நான் அது மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோ வேறு எது டிஸ்அட்வான்டேஜ்? அடுத்து பேக்கில் சஸ்பென்ஷன் அப்படின்றது ஒரு இதாக தான் ப்ரோ இருக்குது. ஃப்ரண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, இருந்தாலுமே அந்த பள்ளத்தில் விடும்போது ஃபீலிங்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து எடுத்துருக்கோம், ஆனால் இங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, அதான் கடுப்பாக இருக்குது. ஆமாம், அது ஒரு பெரிய இதாக தான் இருக்குது. கரெக்டாக வண்டியில் என்னென்னா இந்த சுவிட்சஸ்லாம் மாற்றிருக்காங்க. பழைய ஃபஸ்ட்டு இருந்த எம்டிக்கும் இதுக்கும் டோட்டலாக இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுதா? ஆமாம். முக்கியமாக எனக்கு என்னென்னா இந்த ஆரனும் இந்த நார்மலாக நீங்கள் வேறு வண்டி ஓட்டிட்டு டக்குன்னு இந்த வண்டி வரும்போது அந்த இண்டிகேட்டரோடும் ஆரனோட ஸ்விட்சஸ் வந்து சஃபில் ஆயிரும். ஸோ நம்ம ஆரன் நினச்சிட்டு இண்டிகேட்டர் நினச்சிட்டு ஆரனையும் மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆனால் ஒரு 1 வீக் 1.5 வீக் அப்புறம் பழகிருச்சு. ஓட்ட எல்லாம் பழகிரும்ல. ஓகே, நானும் வர சொல்ல அதான் ஃபேஸ் பண்ணேன். என்னடா இது வேறு ஏதோ அமைக்கிட்டு இருக்கேன்னா ஆரன் அடிக்க மாட்டேதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் லாங் ட்ராவல் இப்போ வந்திருக்கீங்க. ஸோ அதில் வந்து இந்த வாப்ளிங் ப்ராப்ளம் ஒரே அடியாக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது இந்த மாதிரி ஏன்னா பில்லியனுக்கு எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுள் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு ரைடிங்காக எப்படி இருக்குது? ஓவரால் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன் ப்ரோ. ஆனால் இருந்தாலுமே ஃபஸ்ட்டுலேருந்து 5th கியர் வரை, ஸோ அந்த ஸ்பீட் லிமிட் வந்து நீங்கள் 100 to 120 வரையே போகும்போது 6th கியரில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டெபிள் ஆயிரும். ஓகே, ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஸ்பீட் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி வைப்ரேஷனும் வாப்லேஷனும் இருக்கதான் செய்யுது. அது வந்து டிரைவரோட ஸ்கில்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மேஜராக பண்ணணும். அதுவும் இல்லாமல் இதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்படின்ற பட்சத்தில் கம்பேரிட்டிவ் நீங்கள் என்எஸ்ஐயோ புல்லட்டையோ இதெல்லாம் எடுக்கும்போது இதோட வெயிட் வந்து ரெடியூஸ். ஸோ அப்போ நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது பக்கத்தில் ஒரு காரோ லாரியோ போனாலே உங்களுக்கு வந்து வாபிள் வந்து நல்லாவே தெரியுது. அது இருக்க தான் செய்யுது. ஓகே, அது வந்து நம்ம தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும், அது வேறு வழி இல்லை. இப்போ ஆனால் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து புதுசாக பம்பர் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டில் எக்ஸ்டெண்டாகவே இருக்குது. ஸோ அது பண்ணுறாங்க. ஸோ ஆனால் நம்ம சர்வீஸ் சென்டரை பொறுத்தவரை நீங்கள் வெளியே எங்கே போய் என்ன மாற்றினாலும் சரி இங்கே வந்து இஷ்யூ வருது. ஸோ அதனால் நான் அது எதுவும் பண்ணாமல் இன்சூரன்ஸ் கிளைம் அதெல்லாம் அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் சர்வீஸ் அப்படின்றது எப்படி சொல்கிறது, நிறைய நம்மளை தான் செய்கிறாங்க சர்வீஸ். எல்லா சர்வீஸும் இப்படியே பண்ணால் எப்பட்றா அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே எதனா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ரீசெண்டாக விடும்போதே ப்ரோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் விடும்போதே ஆக்சுவலாக எனக்கு வந்து காஸ்ட் கிட்டத்தட்ட 2000 கிட்ட போட்டாங்க. வாட்டர் வாஷு, லூப்ரிகேஷன்ஸு, மாத்திரை, இது எல்லாத்துக்குமே அமௌண்ட்டு. ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்றதுக்கான ஒரு இதே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஆமாம். ப்ரைஸில் எவ்வளோ ப்ரோ அந்த சர்வீஸ்க்கு? ஃப்ரீ சர்வீஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு 5 சர்வீஸு. அதெல்லாம் அதில் ஆக்சுவலாக அவங்க சொல்கிற ஃப்ரீ சர்வீஸ்ன்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த யூஸ் பண்ணுற க்ரீஸு, அந்த யூஸ் பண்ணுற ஸ்பேரு, அந்த நட்டு போல்ட்டு, இதுதான் ஃப்ரீ சர்வீஸு. அப்புறம் லேபர் காஸ்ட். இதை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே காசு தான். ஈவன் வாட்டர் வாஷ் நீங்கள் விட்டினா கூட அதுக்கும் காசு தான். அதுக்குமே 300 கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வாட்டர் வாஷுக்கு வெளியில் போனால் 100 ரூபாய் பண்ணிடலாம். ஆமாம் ப்ரோ. ஈவன் இப்போ நான் லாஸ்ட் டைம் வாட்டர் வாஷ் விடும்போது எவ்வளோ விட்டுருந்தேன்னா 159. அவன் பாடி வாஷ் வித்து ஷைனிங் வாஷ் கூட கொடுத்துருந்தான். ஓகே, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஷோரூம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டர் வாஷையும் லூப்ரிகேஷனையும் கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பில்லில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். ஓகே, ஆமாம். அப்புறம் மேஜரான ஒரு இது எனக்கு ஆக்சுவலாக என்னோட அண்ணா சீனியர் அண்ணா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போ வர எம்டியில் வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ஷன் இருக்குது. ஆனால் ஷோரூமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளூடூத் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அப்படி நீங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ணிங்கன்னா ஐசி இஷ்யூ ஆகி வண்டி ஸ்டாப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அண்ணாவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவங்களே இப்போ ரிமூவ் பண்ணிடுறாங்க. நீங்கள் சர்வீஸ் சென்டர் விட்டாலே அவங்களே ப்ளூடூத் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது என்ன ப்ரோ இது இவ்வளோ காசு கொடுத்துட்டு பிறகு ரிமூவ் பண்ணுறாங்க? இதை கேட்டு சண்டை போட்டேன், ஆனால் அவங்க பதில் எதுவுமே சொல்லவும் இல்லை, பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆமாம். 2.5 லட்சம் கொடுத்து எடுத்துட்டு நீங்கள் சர்வீஸ் வந்தால் ப்ளூடூத் தூக்கி விடுவீங்கன்னா அப்புறம் எதுக்குடா கொடுக்குறீங்க? அதே கேள்வி தான் நானும் கேட்டேன். நோ கமெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் சஜஷன் ப்ரோ, யாரெல்லாம் எம்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் ஆக்சுவலாக கிக்கர் கிடையாது ஆப்ஷனு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரி தான் சப்போர்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1 month இந்த மாதிரி வெளியே போகிறீங்க, ஊரை விட்டு போகிறீங்க அப்படின்னா மஸ்ட்டு நீங்கள் வந்து பேட்டரியோட கேபிள்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி இல்லை யாராவது இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் 2 days ஒன்ஸ் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்றதை பார்த்துக்குங்க. அண்ட் அனதர் திங் வந்து என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ்னால் அதை மோஸ்ட் ஆஃப் ஷோரூமில் பண்ணிடுங்க. வெளியே மெக்கானிக்ஸ் போனீங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லா வண்டியிலையுமே சென்சார்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் சாஃப்ட்வேர் சிஸ்டமேட்டிக். நீங்கள் எவ்வளோ ஜேசி நம்பர் போட்டாலே போதும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும்.
ஸோ அந்த ஐசிஸ் எல்லா கண்ட்ரோலுமே சிஸ்டம் மூலியமாக தான் பார்க்குறாங்க. அதெல்லாம் லோக்கல் மெக்கானிக்ஸ் வந்து தெரியறதில்ல. ஸோ அதையுமே கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிறேங்க. அது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் கேதர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ கூட மேக் பண்ணுறோம் ப்ரோட சேர்ந்து. என்ன ப்ரோ, ஓகேவா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த ரிவ்யூ கூப்பிட்டதுக்கு. அப்புறம் தேங்க்ஸ் நீங்கள் சொல்லக்கூடாது, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நான் தான் சொல்லணும். ஓகே, ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, பதில் சொல்லுவார். ஏதாவது வீடியோ எக்ஸ்டெண்ட் வேணுனாலும் நாங்கள் பண்ணுறோம். யா.